கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையிலே, பலனற்று போயிருக்கிற சூழ்நிலையிலே, சத்துவம் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவாராக. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே செபிக்கலாம். தகப்பனே, ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தின் பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். சோர்ந்து போய் காணப்படுகிற எங்களுக்கு நீர் பலத்தை கொடுப்பீராக. சத்துவம் இல்லாமல் காணப்படுகிற எங்களுக்கு ஆண்டவரே சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்தை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.